பாட்ட போடியானா பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்கானே. வருஷத்துல பாட்டு போட முடியாது. அவன் என்ன பாடவா சொன்ன? போன்ல இருக்கிற பாட்ட போடுறதுக்கு என்ன ஆகுது? பருப்பு கருப்பு பேசுறான். வெளியூர் வந்துட்டு இப்படி பண்ணுவியா? பால் போட சொல்றா. போய் ஃபீல்டிங் நில்லுங்க போங்க. என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு தானே பாட்டு போட சொல்லி பிரச்சனை பண்றாரு. யாருன்னே தெரியாதவங்களுக்கு எப்படி நான் பாட்டு போடுவாங்க? ஊர் பேரு தெரியாத ஊருக்கெல்லாம் விளையாட வராதீங்கன்னா கேக்குறீங்களாடா? மேட்ச பாருண்ணா. மேட்ச் அசிங்கப்படுத்திட்டு மேட்ச் ஒரு கேடு. நோ எத்தி யாரும் தெரியல. ஒரு லெமனே பாட்டு போடுவாங்க. ஏன் முனிசிபல் பண்ணிட்டுக்கா? போடா. நோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகுது. ஏய் அண்ணா வருது பாறா. எங்கடா? தோ பாறா. அண்ணா பல அணிகளின் பல வெற்றிக்கு காரணமாக இருந்த அன்பு அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என நம்ம கேட்டப்ப பாட்டெல்லாம் போட முடியாது நானுங்க. இப்ப மட்டும் போடுறானுங்க. நமக்கு தான் போட முடியாதுன்னு சொன்னானுங்க. நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். நோ எத்து முன்னாடி அவன் பெரிய பொருளை பேசிட்டு இருக்காத. கடுப்பாயிடும். ஆல்ரெடி அவர் கடுப்பா தாண்டா இருக்காரு. திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அன்பு அவர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். என்ன பேர் இப்பெல்லாம் டைம் ஆகலையா? போலிங் போட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் போனோம்ல. அடுத்த பந்து எந்தெந்த மலைவளைக்கை ஆட்டத்தை ஒருவரோடு வராரா அல்லது கடைசி வரை எடுத்துச் செல்வாரா என்பதை பார்ப்போம். இந்த பந்திலே ஆட்டத்தை முடிக்கிறேன் என்பது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸர். இந்த மைதானத்தில் அதிக ஆட்ட நாயகன் விருதுகளையும் அதிக தொடர் நாயகன் விருதுகளையும் வாங்குவதுதான். இந்த வட்டாரத்தில் எந்த மைதானமாக இருந்தாலும் இவர்தான் அங்கு ஆட்ட நாயகன். அண்ணன் துபாயில வந்தாப்லையா? நீ பொட்டு வச்ச தங்க கொடம் இந்த வட்டாரத்தில் சம்பர் பால் சேவாக் என்று அழைக்கப்படுகிற நம்ம கெத்து இவர மாதிரி அவனும் தான் ஆசை இல்ல. ஈஸியான பாலுக்கு டொக்கு வைக்கிறாப்ல. அடிக்கிற அடியில பந்து என் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கணும். மொத பந்தை எப்பவுமே மாப்பிள்ள சாமிக்கு விட்டுருவான். மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. நம்பிக்கை இல்லைல்ல? கொஞ்ச நேரத்துல பார்ப்பேன். வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்துருக்கீங்களா? எங்க கெத்து இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். நம்ம ஹைட் அடிக்கிறான்டா அந்த ஆள். இன்னும் தங்க கட்டி சிங்க குட்டி என்னடா கிளம்பலான்ற? பட்டி ரொட்டி அவன் இது சொல்ல போறாங்கடா. பரவாயில்ல கிளம்பு. 11 வருஷம் இருக்கும்ல. ஏய் அந்த அண்ணன் ஞாபகம் இல்லையா உனக்கு? அதே மாதிரி ஆடுறாரா மனுஷன்? அதே மாதிரிலாம் இல்ல, ஒரே மாதிரி ஆடுறாரு. அதுதானே, ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. இப்போ யார் நல்லா விளையாடலன்னு சொன்னா? அதுக்கு நீங்களாம் ஒன்று பண்ணுறீங்கல்ல ஆவுன்னு. அவ்வளோலாம் அந்த அண்ணனுக்கு சீன் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, அந்த அண்ணனுக்கு ஆஃப் சைடே அடிக்க வரா தெரியுமா? அவரும் அடிக்கிறாருன்னு காலுக்கே போடுறானுங்க, இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ஒருத்தனும் ஆஃப் சைடு போட மாட்டானுங்க. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். தம்பி என்ன லுங்கி கட்ட மூட்டை சட்டையில் ஒருத்தர் வந்தார? இல்லைண்ணே, நாங்கள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம், வேற யாரையும் பார்க்கல. என்ன எங்கே போயிட்டு ஓனியும் எடுத்து தொலைக்க மாட்டேன். மாப்ள யோ மாமா, திட்டு ஒன்று ஒலிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கியா நீ?
ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். அந்த ஆள் கேட்டிருந்தா கூட சொன்னது மட்டும் தான்டா கேட்டிருப்பான். இவன் என்னென்னத்தெல்லாம் சொல்லி ஏற்றி விட போறான்னு தெரியலையே குடியா இருப்ப. வேலையை பார்த்துட்டான், இனி கலவரம் தான். ஏய் இங்கடா என் மேல தானே தப்பு, நான் பாத்துக்கிறேன் விடு. நான் மாப்பிள சண்டைக்கு போவான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. யோ மாப்பிள உன்ட்டு தானே பேசிட்டு இருக்கேன். மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போனோம். சரிதான், சின்ன பசங்க தான். நீங்க எங்கடா? இங்க எங்க? இல்லடா அம்மா அப்பாவோட கோயில் போயிட்டு இருக்கேன். நீங்க என்னடா எவ்வளவு தூரம் மேட்ச் ஆட வந்திருக்கீங்க? ஒய்ஃப் அண்ணனுக்கு தெரிஞ்ச டோர்னமெண்ட்டு கூப்பிட்டா அப்படியே அதான். ஏண்டா நீங்க வந்துட்டு போற செலவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்கே. ஆமா அன்பு, எப்படியோ செமி வரைக்கும் வந்துட்டோம். இப்போன்னு பார்த்தா அந்த அண்ணன் டீமோட மேட்சை போட்டானுங்க. என்ன பண்றதுனே தெரியலடா. எந்த அண்ணன்டா? அதான் எங்க டோர்னமெண்ட்ல அடி அடின்னு அடிச்சாரு. கொஞ்சம் நரைச்ச முடி. நீ கூட கேட்டியே அடுத்த மேட்ச் அந்த டீம் கூட போடுன்னு. நான் கூட சொன்னனே அன்பு, தோத்துட்டாங்கன்னு. அந்த டீம் தான் இந்த ஏரியாலே பெரிய டீமா. அந்த அண்ணன் தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாமே வா. மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமமா சரி. அதான் நீங்க போங்க பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கோம். குடும்பமே நாடகம் போடுறீங்களா? கோயில் வேலைமா என்னென்ன பண்ண சொல்ற? அவங்க இன்னும் வரல, 1 மணி நேரத்துல நாங்க இருப்பேன். சரி சீக்கிரம் வா, அவங்க வந்துருவாங்க. ஏத்த உனக்கு இந்த புடவை விட்டு வேற புடவையே கிடையாதா? உன் மாமா வண்டி வண்டியா வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளையும் உன்னை ஒரு விசேஷத்துலயாவது வீட்டுல இருக்க வைக்கணும்னு பாக்குது. யாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? சச்சின் பாய்ஸ் அணிக்கும் வெளியூரை சேர்ந்த தொழுவூர் பாய்ஸ் அணிக்கும் இன்னும் சற்று நேரத்தில் ஆட்டம் தொடங்க இருக்கிறது. நம்ம ஊருக்கு வந்திருக்காப்லையா? நல்ல டீம்னா இன்னைக்கு இருக்கு கச்சேரி. தொழுவூர் அணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. கொண்டு வச்ச இதே மைதானத்தில் தான் இவருக்கு முதல் முதலில் ஆர்டர் போடப்பட்டது என்பதை சொல்வதில் பெருமை கொள்கிறது. என்னது எத்த ஒரே ஓவர்ல அவுட் ஆக்குவேன்னு சொன்ன வீரருக்கு ஓவர் இல்லையா? ஐயோ இவர்தாயா ஊரெங்கும் தேடி புடிச்ச விருந்தாளி வீரரு. அது ஒரு அறிவகை உயிரினடாது. அரவிந்த் அது என்னடா அது? அது இந்த கெஸ்ட் பிளேயர். அதான் கெஸ்ட். அவருக்குன்னு ஒரு டீம் கிடையாது. யார் விட்டாலும் போயிருவாரு ஒப்புக்கு சப்பானி. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? உனக்கு இந்த டீம் விட்ட வேற டீம் தெரியுமா? நோ, குடிக்கிறவனுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தா போதும். பாட்டிலா பொறுக்கிறவனுக்கு தான் 100 இருந்தாலும் பத்தாது. எப்படி மாமே? சச்சின் பாய்ஸ் அணி ஒரு ஓவர் முடிய 14 ரன்கள். அணிக்காக என்னது ரெண்டாவது ஓவர் தரலையா? என்னங்கடா இது அநியாயமா இருக்குது. தம்பிக்கு ஓவர் கொடுக்கிற வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லடா. உண்ணாவிரதம்டா. கால கீழ இருக்கடா. நீதி தேவதைக்கு கண்ணு இல்லையா? இதை நான் பெருமையாக கண்டிக்கிறேன். அந்த அம்மா நானும் கண்டிக்கிறேன். தம்பி விருந்தாளி தம்பி கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நாங்க பார்க்க வேண்டாமா? இல்லாட்டி நாகரா எங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கறது? எப்படியும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, தூக்கு போட்டுக்க போறாயா?
போயிட்டானா ஏய் அன்பு வரவா வா. என்ன தம்பி கோச் போறாப்ல நிலையில் சச்சின் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 46. யோ மாப்ளே ஓவர்ல 6 வந்து வெளிய போய் தொலைடா. கமிட்டிக்கு பந்த காசை நான் கட்டிக்கிறேயா. யோ கமிட்டி ரைட்டா மீடியம் பாஸ் ஓவர் 2 அங்கே ஒரு சிறு மாற்றம் திமிருத்தனத்தை மேட்ச் வண்டி ஆயிருக்கு. அந்த மறுபரிசீலனை மீண்டும் செய்கிறார். அப்படி வாயா அப்படி வாயா. சின்ன பையன் உனக்கே அவ்வளவு இருந்தா நாங்க உங்களுக்கு மேல பண்ணுவோம் திமிருத்தனா. யார் எங்க போறாங்க? பரவாயில்ல பாத்துக்கலாம் போடு. அப்படி வா இனிமே நம்ம வேடிக்கை காட்டுவோம் பாக்கட்டுவீங்க. பையன் ஃப்ரெண்டுடா. முடிஞ்சா இந்த பாலை எடுத்து விட்டுற சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். இந்த முறை வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேன் மட்டுமல்ல கீப்பரை ஏமாற்றியிருக்கிறது. வயசு இல்லை என்ற காரணத்தினால் ரன் எடுக்க மாதிரி நிக்க வச்சு போறானே நம்மால. நான் வாயை புலந்துட்டு பாருங்க. மாப்ள அந்த கல்ல குத்தி அப்படியே வந்திருக்கோம். அந்த கல்ல அப்படியே தள்ளி விடு. பந்து கெத்துவை நோக்கி தூக்கி அடிக்க முயற்சி செய்யப்பட்ட பந்து ஏய் அண்ணே ஏடா நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்கறா இல்லையாப்பா? எப்பா ஏய் என்ன கிண்டலா இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கூடிக்கு மேட்ச் பாறா. விடுறாங்கறல்ல. வாயா இந்த 3 பந்து இருக்கு. இதெல்லாம் அம்பீர் மாதிரி இவனுங்க பால் அடிட்டு இருக்கானுங்க. கருமா கருமா. அன்போட 4வது பந்துல பதிலடி கொடுப்பாரா? இதோ 4வது பந்து. சாதுரியமாக வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு வேகமான பந்து வீச்சாளர் மட்டுமல்ல வேகமான பந்து வீச்சாளர் என்பதை நம்ம கமிட்டி போன பால் இந்த வயசான மனுஷன் சொன்னாப்ல நடுவுல கல்லு கிடக்கு கூட்டி விடணும்னு. அவர் கையில போய் பேட்டா கொடுத்துருக்கீங்க. கொண்டு போய் விளக்கமாறு கொடுங்க. நல்லா விளக்கமாறு என்னடா விளக்கமாறு? 4 ஓவர் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அடி வாங்கிட்டு நீ ஊர் பக்கம் போக போற மாட்டியா? கையில் வந்து வந்து வேகமாக வருகிறதா தாமதமாக வருகிறதா சுழன்று வருகிறதா புரியாமல் தவிக்கிறது. போறா போறா கோல்ட் எடுத்து விடுற அந்த ஆளை வேற யாராவது நல்ல பேட் பண்ண இறங்கட்டும். இப்ப நேரம் அடி மேட்ச் போர் 2 பந்துகள் மட்டுமே உள்ளது. பேட்டில் பட்டு சிக்ஸர். ஊருக்கு பாட சின்ன பிள்ளைகளா நாய் குழந்தைக்கு எந்த ஊர் என்ன சனம் தெரியல. கொடுக்காத அன்பிற்கு 5வது பந்து 6 போனது சற்று வருத்தமே. 6வது பந்தில் விக்கெட் எடுத்து அதை சரி செய்து கொள்வாரா அன்பு அல்லது 6வது பந்தில் 6 அடித்து தனது திறமைக்கு தீனி போட்டுக் கொள்வாரா தெத்து? இதோ 2 திறமையானவர்களுக்கு சவாலாக வந்து நிற்கின்றது இந்த 6வது பந்து. இந்த 6வது பந்து யாருக்கானது? வெளியூரிலிருந்து வந்த அன்புவிற்கா? உள்ளூர் தெத்துவிற்கா? ஏதோ உப்பு தப்பானினா சொன்ன மாதிரி செஞ்சானா சின்னப்ப ஒரே அவர்களை நிக்க வச்சு எடுத்தமா. இத்தனை வருஷத்துல கெத்தை இப்படி திணறடிச்ச போல நான் பார்த்ததில்லை. நிஜமாவே கெத்துதாப்பா. இப்படி ஒரு இந்த பாட்டு போட்டு பந்தா பண்றதுல இத்தோட நிப்பாட்டிக்கணும். இதுக்கப்புறம் உங்க பாட்டை கேட்க முன்னாடி வாயா நீ. ஏய் மாப்ள இங்க வர்ற வந்துடா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டடா. குழந்தை நேரம் தேவலாம் வாட்டலாம் விட்டாரு. சொல்லிட்டு போயா முதல்ல சொல்றல. கெத்து வா நம்மால் வந்திருக்காரு. அம்மால பாரு வா வா. நீ போய் நான் என் பையன் எடுத்து வை, நான் வந்துடுறேன். சரி மாப்ள
இந்த டீம் எல்லாம் வந்துருச்சு, அந்த பயலை மட்டும் வர காணோம். பயந்துருப்பானா? இந்த பையல எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா வருவான். நீ வண்டி எடுத்துட்டு வாயேன். அப்புறம் எத்தனை மணிக்குன்னு சொல்லு, நான் கூப்பிடுறேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல. என்ன தம்பி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இல்லைங்க, இந்த பக்கமாக வந்தேன். அம்மா பொண்ணோட ஜாதகம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான். உட்காருங்க. ஏய் குடிக்க தண்ணி கொடு. ஜாதகம். ஐயா நீ என்னையா பொண்ணு மாதிரி அந்த பையனுக்கு வெக்கப்பட்டு வந்து இங்க நிக்கிற? பையன் பார்க்க லட்சணமா இருக்கான்ல. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், என்னங்க? சரிங்க, நான் வரேங்க. டீ இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு. ஏய், உனக்கு என்ன வேலை என் மாப்பிள்ளை வீட்டுல? அதை நான் கேட்கணும். என் மாமனார் வீட்டில் உனக்கு என்ன வேலை? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தெரு பக்கமே பார்க்கக்கூடாது. கெத்து எப்படி நம்ம ஆளு எதுவும் சொல்ல மாட்ட? என்ன கேட்டே இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பாப்பா, அன்னைக்கு அவன் என்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னல. இல்லை பாப்பா, அவன் என்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்னல. அவன் சொன்னானா? அவன் எதுக்கு சொல்ல போறான்? நான் தான் சொன்னேன் உனக்கு. அவன் ஊர் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். அதான் கேட்குறேன், என்னன்னு சொன்னான்? அந்த ஆளை விட நான் நல்லா விளையாடுவேன்னு சொன்னானா, இல்லை அந்த ஆளுக்கு விளையாடவே தெரியாதுன்னு சொன்னானா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நல்லா விளையாடுவான்றது வேற, ஆனால் உன்னை விட நல்லா விளையாடுவான்னு சொன்ன. அப்போ அவன் தான் சொல்லியிருக்கணும். சத்தியமா அன்னைக்கு நீ அவன் அவ்வளோ நல்லா விளையாடுவானான்னு கேட்டல, அதுக்கு உன்னை விட நல்லா விளையாடுவான்னு சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். யோ வெள்ளிக்கிழமை இந்த பையன் வீட்டுல நிச்சயத்துக்கு வர சொல்லான்ட்டு இருக்கேன். அன்னைக்கு ஊர் மய போயிடாத. யாரு இப்ப வந்துட்டு போனானே அந்த பையலையா? ஆமா, கம்னரியா சும்மா இருமாப்ல, புள்ள வாழ்க்கை. எடுங்கிறல்ல போ. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இங்கேயே நிறுத்திட்ட? நீ போய் விளையாட மாப்ள, நான் அப்படியே கிளம்புறேன். ஏன் வெளில எதுவும் வேலை இருக்கா? உள்ளேயே வேலை இல்லையா, வெளியே என்ன தப்பு? யோ, ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், நீ மண்டியை சாப்பிடாத, விஷயத்த சொல்லு. சொல்ல வேண்டியது தானே, நம்ம பிள்ளைக்கு அவனை தான் கொடுக்க போகிறேன், அவன் மேலே எப்படி கையை வைக்கிறதுன்னு நான் என்ன சொல்லிட போகிறேன்? நான் அதை விட்டுட்டு சும்மா தோத்த கடுப்பு அது இதுன்னு சாப்பிடும். மாப்பிள மாப்பிள, இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்ன அவ்வளோதான் புரிஞ்சிருக்கல. தேவை இல்லை, போடா. ஆள் ஆட்டம் நான் ஜெயிட்டோம். யார் சொன்னா சொல்ல கட்டி நான் பாட்டு போடுவேன், இது என்னோட கண்ட்ரோல். பாட்டு ஞாபகம் இருக்குல்ல?
ஆனா உன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? வந்துட்டார்ல நம்ம பாட்டை கேட்கறதுக்காகவே கெத்தா வரட்டும் இருக்கு இன்னைக்கு வரதை பத்தி எப்படின்னு வாய் மூட்டுறேன் கொஞ்சம். ஏன் அந்த ஆள் ஊரில் தானே பொண்ணு எடுக்கிறான், அந்த ஆள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறான். நீ பிரச்சனை பண்ணுவோம் பண்றேன். இந்த ஆள் கூட ஒரு மது ஒழிப்பு போராளி இருப்பானே, அந்த ஆளை காணா. அன்பே டாஸ் வின்னு பேட்டிங் இறங்கணும். பாட்டெல்லாம் போட சொல்லியிருக்கு, போய் ஒழுங்கா ஆடிட்டு வா. டேய் ராசா சொல்லணும்பா, நம்ம இந்த மேட்சை முடிச்சுட்டு ஊருக்கு போகிற வரைக்கும் உன் 90 வாரங்களையும் சாத்திக்கிட்டுறா. மேட்ச் முடிய வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன்ப்பா. ஓ விளாண்டு வா. சில பேர் திங்கிற சோறெல்லாம் சப்புன்னு இருக்கும் போல இருக்கு, மானம் கட்டவனுங்க. அன்பு இன்னும் சற்று நேரத்தில் அவரது அதிரடியை தோக்க வருகிறார். போயிட்டு வாப்பா, நான் பேசுறப்பா, போயிட்டு வாப்பா நீ பா. அன்பே நீ ஸ்ட்ரைக் அடிக்க, நான் இங்க அடிக்கிறேன். அம்பையர் அவர் என்ன பண்றாருங்க? அதான் தோத்துட்டாங்கல்ல. பிரகாஷ், ஜெயிச்சி டீம்ல இருந்து ஆடக்கூடாது, தோத்த டீம்ல இருந்து வேற டீமுக்கு ஆடலாம். அதுக்குன்னு எங்கிட்டே தோத்துட்டு எங்கிட்டே ஆடுவாரா? கமிட்டியே நாங்க தான், எவ்வளவு நாளா ஆடுறா, அந்த ரூல்ஸே கிடையாதுப்பா. ஏய் பிரகாஷ் குடுற ஆட்டு போட்டோம். ஏய் என்ன சொன்ன? தப்பா என்ன சொன்ன? ஆடுக்குன்னு தானே சொன்னேன். ஆட்டு போட்டுன்ற நான் பிச்சையை போடுற நான் கூட கேட்டேனா? இல்ல இவனை அன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டு பாக்குறது, இன்னைக்கு ஆட்டு போட்டோன்றது. நான் வந்த முதல்ல இருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். பேச்சும் பார்வையும் திமிரா தான் இருக்குது. ஹலோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க, நீங்கள் வேறு எதுவும் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபோனா பேசுகிறோம் அலோங்கிற, அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோ. இங்கெல்லாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஆட்டு போட்டோமாமே. டே அம்பே, நீ சொல்ற விளையாண்டுமா இல்லையான்னு கண்டவெல்லாம் பேசிட்டு இருக்கா? ஹலோ, இந்த கண்டவங்கெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நான் மரியாதை தானே பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு முறை அலோன்னு சொன்னு வச்சுக்கேன், இங்கே நடக்கிறதே வேறு. ஏய் அண்ணா ஆடுவாரு, இஷ்டம் இருந்து ஆடுங்க, இல்லாட்டி வாக் ஓவர் கொடுத்து கிளம்புங்க. ஏய் போ லெக் அம்பர் போய் நில்லு, போங்கப்பா ஃபீல்டிங். இங்க பாருங்கப்பா, ரப்பர் பந்து விளையாட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தோத்த டீம்ல இருந்து ஒருத்தர் வேறொரு டீம் விளையாடலாங்கிறது எழுதப்படாத விதி. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. வாடா, உங்க வீட்டுக்கு வர மாட்டேப்போ. வாடா. முதல் எண்ணிக்கையுடைய 96 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது தொழுவூர் பாய்ஸ் அணி. ஒரு மேட்ச்ல 5வது ஓவர்ல 2 பேரும் மோதி பரபரப்பு உண்டாக்குனாங்க. இந்த மேட்ச்ல ஒரு பந்திலே மோதிக்கிறாங்க. ஒரு மேட்ச்ல கெட் போட்டு எடுத்து போட அனுப்புறாரு. சுத்தி கட்டு போகிறா. என்ன அதிசயமா, இத்தனை வருஷத்துல கெத்து முதல் பந்தையே அடிச்சாரா, இப்பதான் நாங்க பாக்குறோம். அந்த அளவுக்கு போன மேட்ச் அவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பாப்போம் இது தொடருமா இல்ல அன்பு கட்டுப்படுத்துவாரா? கண்டிப்பா சொல்றேன், இது பவர் பாய்ஸ் அணிக்கும் தொழுவூர் அணிக்கு நடக்கிற மேட்ச் மாதிரி தெரியல, செத்துக்கு அன்புக்கு நடக்கிற போட்டி மாதிரி தெரியுது. மூணாவது வந்து அது அன்புன்னு ஒரு கெஸ்ட் பிளேயரு கெத்த மேட்ச் தோக்கடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணோடனே கமிட்டிக்கிட்ட கேட்டாங்க விளையாட போயிருக்கு. அன்பு தன் அணிக்காக விக்கெட்டுகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார். கிரவுண்ட்ல சண்டை போட்டானா தானே இது? டேய் அரவிந்த், என்னடா இங்க வாயேன். எத்து கூட ஒரு அண்ணன் கிரவுண்ட்ல சண்டை போட்டதுல அந்த அண்ணன் டிவில வருதுடா, இங்க வாயேன். நம்ம எது பண்ணாலும் கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கக்கூடாது, தனி ஒருத்தனா இருக்கணும். டேய் அந்த அண்ணன் பின்னாடி பாரு, ஒரு வீடு சிஎஸ்கே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. டேய் ஊடே அந்த அண்ணன் தாட்டுக்குடா.
12 பந்துகளில் 3 ரன்கள் தேவை என்ற நிலையில் பவர் பாய்ஸ் அணி தனது 8வது விக்கெட்டை இழந்தது. தனியாளாக போராடி கொண்ட கெத்து 71 ரன்களுடன் ரன்னர் திசையில் மாட்டிக்கொண்டார். மீதம் இருக்கும் 2 விக்கெட்டை வீழ்த்த அன்பு 11வது ஓவரை வீசி வருகிறார். பவர் பாய்ஸ் அணி தனது 9வது விக்கெட்டை இழந்தது. கெத்துவின் அதிரடியெல்லாம் வீணாக்கி அன்பு தனது அணியை வெற்றி பாதை அருகில் என்ன பண்ணி தெரியாது கவர் மட்டும் எப்படியாவது நின்றுனா ஒரு 4 பால் நின்றுன்னு ஏன் அடுத்த ஒரு அண்ணன் வந்துருவாரு. அன்பு சிங்கிள்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணுவான். நான் எல்லாரையும் பக்கத்துல நிக்க வச்சிருக்கேன். உடம்புலாம் வாங்கி நிக்காத. பயப்படாம ஆடு சரியா? எனக்கு இந்த ஓவர் ஜெயிச்சாகணும். தொட்டு விட்டு வந்து லாஸ்ட் விக்கெட் அன்பே எடுத்துரு. அந்த அண்ணனை மட்டும் அந்த பக்கம் விட்டுறாத. கெத்துவிற்கு அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா இல்லை அன்பிற்கு தனது விக்கெட்டை கொடுப்பாரா ஜுசித்? அன்புவின் 2வது பந்து ஜுசித்தை நோக்கி அங்கே லெக் சைடில் சிங்கிள் எடுத்து அம்பையரால் நாட் ரன் என்று அறிவிக்கப்படுகிறது. ஒரு பால் காட்ல ஆட மாட்டேன். இந்த மட்டும் தட்டி விடுறான். மீண்டும் கெத்து ரன்னர் திசை சென்றார். எப்படியாவது அந்த பக்கம் போயிட மாட்டோமான கெத்தோட காலு பரபரப்புல அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. கெத்தும் அன்பும் தான் விளையாடி கொண்டிருக்கிற டீமை ஜெயிக்க வைப்பதற்கு உயிர் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். இதோ அன்பின் 3வது பந்து கடைசி விக்கெட் சுஜித்தை நோக்கி. என்ன பண்ண போகிறார் சுஜித்? அந்த ஒரு ரன் எடுத்து கொடுப்பாரா கெத்துவிற்கு? இல்லை, பவர் பாய்ஸ் அணி தனது 10வது விக்கெட்டை இழந்தது. அம்பையர் க்ரீஸில் நிற்க சொல்லுங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் வார்னிங் கிரீஸ்லேயே இருங்க. உள்ள வாங்க. என்னண்ணா இந்த விக்கெட்லாம் அப்படி வெத்த ஆடக்கூடாதா? கெத்த அடிக்கணும்டா. ஏய் போடா நிக்கிறான். தெரிது போடா. என்ன போ சொல்ற? அன்பு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமா பவர் பாய்ஸ் பார்க்கலாம். போலாம் அன்பே. அன்பின் 5வது பந்து சுஷித்தை நோக்கி. ஐயோ என்னப்பா நடக்குதாங்க? பேட்டெல்லாம் தூக்கி போட்டு போறாரு. கமிட்டி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அதுக்காக கூப்பிட்டீங்க அவரை? பின்ன என்னடா அவன் விட்டு கொடுத்து நாங்க ஆடுறதா? கேப்டன் வருஷம் பேசிக்கலாம். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. இங்க பத்தி அந்த அளவுக்கு ஏதோ ஊர்ல இருந்து பெரிய ஆளுங்கலாம் வந்திருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் காசு நம்மளே எடுத்துக்க சொல்றாங்க. கப்பு மட்டும் அவங்களே எடுத்துக்கிறாங்களாம். என்ன ஓகே தானே? எக்ஸ்ட்ரா பணம் தரேன்றானுங்க. கப்புலாம் யாருக்கு வேணும்? ஏய் என்னடா அசிங்கமா பணங்க நானு? கப்பு ஜெயிக்க தான்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டோம். அசிங்கமா? உங்கள் ஊரில் ஜாலி ஃப்ரெண்ட் டேரெக்டாக ஃபைனல் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அப்போ பொத்திட்டு தானே இருக்க. அப்போலாம் அசிங்கம் தெரில உனக்கு. மணி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தப்பாக பேசுகிற வச்சுக்காத. அது உங்கள் டீம் தான். உன் டீம் மாதிரி எகிற அதான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டாங்களா? டேய் எதுக்குடா இப்போ தேவலாம் பேச? ஓ தம்பியை சொந்த டீம்ல இருந்தே விரட்டி விட்டாங்களா? அதான் தங்க இடம் இல்லாம வேற வேற டீம்ல இருந்து வராப்லையோ. நீ ஏன்டா கெஸ்ட் பிளேட்லாம் கேட்டுட்டு இருக்க? இன்னைக்கு குழந்தை மாமா இங்க வா. வாயா. யார் பாட்டனாங்க இப்போ? மாம்சே உருந்தாலி கதை தெரியுமா உனக்கு? இருந்தாலி தம்பி அவன் கதை கடைசி வரையும் யார் போராடுனாங்களோ அவங்க தான் ஆட்டனாங்க.
முழிக்காத போயிங்க இருந்து. இவனை நம்பி ஊரு ஃபுல்லா கடனை வேற வாங்கி வச்சிருக்க. இனிமே அவன் கூட உன சுத்துறத பார்த்தேன். அம்மா அசாத என்னதெல்லாம் எங்க ஊர் மானத்தை வாங்குறதுக்கு வந்துட்டான் அவன் புருஷன். முதல்ல அவன் புருஷன் வீட்டுக்கு கூட்டு போ. ஏய் வாய் மூடு. ஏய் நீ எதுக்கு வந்தீங்க? பாப்பா கூட்டு வீட்டுக்கு போ. என்னது வீட்டுக்கு போகணுமா? ஆளை விடு சாமி, போதும் உன் கூட நான் மாரடிச்சு. நான் என் குறை காலத்தையாவது மரியாதையை கழிச்சுக்கிறேன். இனி நீ இருக்கிற தசைக்கே நான் வரல, நீயும் வராத. வாடி.